பசிக்குது. முறுக்கு சாண்ட்விச் செஞ்சு தட்டா? சரி, ஓகே. சரி பாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம். கைஸ் இன்னைக்கு நானும் ஒய்ஃபை சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்காக சூப்பரான சவுகார்பேட் முறுக்கு சாண்ட்விச் தான் செஞ்சு தர போகிறோம். சாண்ட்விச் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சட்னி தான் செய்ய போகிறோம். சட்னிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா போட்டுட்டு கை அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேர்க்கடலை போட்டுட்டு ஒரு 5-6 பூண்டு போட்டுட்டு 2 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து வாட்டர் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டு அது இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. காய்கறி பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளரிக்காய் பூண்டு தக்காளி வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைஸை பார்த்தீங்கன்னா வந்து 4 துண்டா வந்து வெட்டிடணும். ஏன்னா வந்து அப்போதான் வந்து அந்த முறுக்கு மேலே வைக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் வந்து முறுக்கில் வந்து தடவிட்டு முறுக்கு லைனாக வச்சுட்டு நம்ம கட் பண்ண வெஜிடபிள் மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், மேலே தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். சீஸை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நீங்கள் சீஸ் அதிகமாக ஸ்லைஸ் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக தரும். திரும்பி பார்த்தீங்கன்னா முறுக்கில் சட்னி தடவி மேலே வந்து மூடிடலாம். ஸோ 3 நாள் பார்த்தீங்கன்னா சூப்பரான சவுகார்பேட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிரும். இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பசிச்சுன்னா டக்குன்னு வந்து எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நானும் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா வைஃப் கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க சொன்னேன். அவங்களும் டேஸ்ட் பண்ணி வேறு லெவலில் இருக்குன்னாங்க. ஸோ இந்த ஈஸியான ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த சூப்பரான முறுக்கு சாண்ட்விச்சோட இன்னைக்கு vlog கம்ப்ளீட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.